வணக்கம். சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை ஜாக்டோ ஜியோ இன்றைக்கி வந்து அரசு ஊழியர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் பேசியது, இப்படி ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் இருந்ததில்லை, இந்தியாவிலே இருந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. பழைய வீடியோலாம் வந்து இதை வந்து மொக்கையாக்கக்கூடிய அளவுக்கு இது விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது அரசு ஊழியர்களை எந்த அளவுக்கு இவங்க கொடுமைப்படுத்துனாங்க, ஆசிரியர்களை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துனாங்க, தூய்மை பணியாளர்களை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துனாங்க, இதெல்லாம் நாடு அறிஞ்ச விஷயம். அவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணால் பெரிய அளவுக்கு நடவடிக்கை எடுப்போம். சிஎம் யார், நம்ம தலைமைச் செயலாளர் சொல்கிறார். அதையும் தாண்டி நீதிமன்றத்தில் போய் அவங்க இதே ஸ்ட்ரைக்கே பண்ணக்கூடாது அப்படின்னு இவங்க போராடி அந்த விஷயத்தை வாங்கினாங்களா இல்லையா? அப்போ அரசு ஊழியர்களை அரசு ஊழியர்களை கைது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்கள மிரட்டி ஜெயலலிதாமா டெஸ்மா கொண்டு வந்தாங்களே, அதற்கு இணையாக அவங்கள பாடாப்படுத்தியது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசு. இதையெல்லாம் மறந்துட்டு உங்களை எதிர்க்கட்சி தலைவராக்குன்னு அவங்க சொன்ன உடனே பதறி போய் ஏதாவது ஒன்று பண்ணணும். ஏன்னா அடுத்து தோத்தோம்னா ஜெயிலுக்கு போயிடுவோங்கிற பயத்தில் இன்றைக்கி நீங்கள் ஜாக்டோ ஜியோவுக்கு ஒரு அந்த பழைய ஓய்வு திட்டம் சொல்லியிருக்கீங்க. அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்திலே பல குளறுபடிகள், பழசு ஓய்வு திட்டம் இருக்குல்ல, அது இது ஒன்றா. இப்போ திமுக நிறைய பேர் பேசுகிறாங்களா, அது இது ஒன்றா. அவங்க என்ன கேட்டாங்க? பழைய ஓய்வூதிய திட்டம். நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? நாங்கள் வந்தால் பழைய வாக்குறுதி ஓய்வு திட்டத்தை செயல்படுத்துவோம். எங்கே செயல்படுத்துனீங்க? ஃபஸ்ட்டு 2021 வந்த உடனே பிடிஆர் அவர்கள் சட்டசபையில் பேசுகிறார், பெரிய இடியை இறக்குறார். பழைய ஓய்வூதிய திட்டம் சாத்தியம் இல்லை சொன்னீங்களா இல்லையா? பார்த்துட்ருக்க அரசு ஊழியர் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை வந்த உடனே உங்கள் தலையில் இடியை இறக்குனாரா இல்லையா? இடி இறக்குனீங்களா? அதற்கு பிறகு லீவ் சரண்டர்லாம் கேட்டாங்க, அதெல்லாம் இல்லை சொன்னீங்களா இல்லையா? அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா தலைமைச் செயலாளர் சுற்றறிக்கை, இன்றைக்கி யாராவது வரலைன்னா அவ்வளோதான், ஒரே நாளில் இதையும் மீறி நிறைய பேர் லீவ் எடுக்கிறாங்க. அந்த செய்தி வரக்கூடாதுங்கிறதுக்காக சிஎம் அன்னைக்கு வந்து அமைச்சரவை மாற்றம்ங்கிற ஒரு செய்தியை கசிய விடுறாரு. அப்போ அரசு ஊழியர்கள் ஒரே நாளில் 1.5 லட்சம் பேர் விடுப்பு எடுத்தாங்களா இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம். சிஎம் இல்லாத போது கோட்டையில் இருக்கக்கூடிய சிஎம் இருக்கும்போதே கோட்டையில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் வெளியில் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. சார் ஜெயலலிதா ஆட்சியில் கூட இப்படி பண்ணல சார். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் என்ன வந்த ஆட்சிக்கு வந்த உடனே உங்கள் தலையில் இடியை இறக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் பாவம், அவங்க ஆசிரியர்கள் போராட்டம் பிஹெச்டி பிடிச்சிருக்கோம் சார், பணி நிரந்தரம் பண்ணவே இல்லை, வாய்ப்பு இவர் தான் சார் நம்பிக்கை கொடுத்தார், சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு கேட்டாங்களே, செஞ்சீங்களா? மாற்றுத்திறனாளிகள் அவங்களால எந்த அளவுக்கு அடக்குமுறையை கையாண்டிங்க? இடைநிலை ஆசிரியர்கள் என்ன சொன்னாங்க? சார் நாங்கள் வந்து ஒரு நாள் லேட்டாக சேர்ந்துட்டோம், எங்களுக்கு முன்னாடி சேர்ந்தவங்களுக்கு அவ்வளோ காசு, எங்களுக்கு இவ்வளோ காசு. சாதாரணமாக வந்து அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் வந்து தினக்கூலி. அப்போ ஆசிரியர்களை இவ்வளோ வஞ்சித்து விட்டு நீங்கள் சிஎம் சொல்கிறாரு, ஆசிரியர்கள் தான் தமிழகத்தின் சொத்து, அரசு ஊழியர்கள் தான் தமிழகத்தின் சொத்து, எல்லாம் ஓகே தான். இதுக்கு முன்னாடி குத்துன்னு குத்துனீங்களே, அப்போ தெரியலையா சொத்து? என்ன நினச்சிட்டு பேசுகிறீங்க? வெல்லும் பெண்களில் வந்து உங்களை பாராட்டி பேசுனா ஒட்டுமொத்தமாக ஆசிரியர் அங்கே டீச்சரு இவங்கெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போவும் கூட ஸ்டாலின் பதறி போயிருக்கிறார். இன்றைக்கி அவர் பேசுகிறதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் இதை செய்தார்னு சொல்ல, எங்கள் அப்பா இதை செஞ்சார், எங்கள் அப்பா இதை செஞ்சார். 6 மாதத்துக்கு ஒரு தடவை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பணிக்குடை தருது, அதுவும் நாங்கள் தான் பண்ணுறோம், அதுக்கு வந்து கலைஞர் தான் காரணம். ஆமாம், கலைஞர் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நிறையா பண்ணார். தபால் ஓட்டுன்னு எண்ணினீங்கன்னா எந்த ஆட்சிலையும் திமுக தான் ஃபஸ்ட்டாக இருக்கும், அது கலைஞர் அவர்கள் பண்ணது. நீங்கள் என்ன பண்ணீங்க? என்ன வாக்குறுதி கொடுத்து என்ன பண்ணீங்க? கடைசியாக இப்போ என்ன சொல்கிறீங்க? இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் தரல. ரைட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ பணம் தரல, எந்தெந்த திட்டங்களுக்கு பணம் தரல, இது வரைக்கும் எவ்வளோ பணம் தந்துருக்குது, இதெல்லாம் வச்சு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டியதானே? பாருங்களேன், அரசு ஊழியர்களே எங்களுக்கு இவ்வளோ ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை வரல, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் சொல்ல வேண்டியதானே? நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கிறது, பல கோடி ரூபாய், பல்லாயிரக்கணக்கான கோடி முதலீடுகள் வந்துவிட்டது, சொன்னது டிஆர்பி ராஜா. இன்றைக்கி சிஎம் சொல்கிறாரு நிதி நிலைமையில் தள்ளாடி கொண்டிருக்கிறோம். ஐயா, இதை தான் நம்ம சொன்னோம், நிதி நிலைமையில் தள்ளாடுறீங்கன்ட்டு. என்ன சொல்கிறாரு? வருவாய் கம்மி, செலவு அதிகம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? மகளிர் உரிமை தொகை கொடுத்தோம், விடியல் பயணம் கொடுத்தோம், புதுப்பிப்பு. சார் எல்லா திட்டமும் கொடுத்தீங்க சார், இங்கே மறுக்கலை. எல்லாருக்கும் உரிமை தொகை கொடுத்தோன்னு நிறைய பேருக்கு நாமம் போட்டுட்டு கொஞ்சம் பேருக்கு கொடுத்தீங்க ஃபஸ்ட்டு, அதே பொய். அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? அது எப்போ கொடுத்தீங்க? அதை உடனே வந்தவொன்னு கொடுத்தீங்களா? அரசு ஊழியர்களுக்கு நீங்கள் கொடுத்த பல வாக்குறுதிகள் இப்போ சமீபத்தில்
லீவ் சரண்டர் வந்து 2026 எலெக்ஷனுக்கு பிறகு தான் கொடுப்பேன். நீங்கள் உடனே போராட்டம் அறிவித்தாங்க. பயந்து போய் கொடுத்தீங்களா இல்லையா? அப்போ உங்களை மிரட்டினா தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஆசிரியர்கள் எல்லோரும் போராட்டம் நடத்துகிறாங்க. அன்பில் மகேஷ் கண்டுக்கவே இல்லை. அவருக்கு தெரியுமா இல்லையா கூட தெரில. ஏன்னா மகாவிஷ்ணுன்னு ஒருத்தர் வந்து உள்ளே வந்து ஆன்மீகம்ங்கிற பேரில் என்னென்னமோ பேசுகிறார். அது கடைசியாக தான் அன்பில் மகேஷுக்கே தெரியும். இது ஒரு அமைச்சர், உதயநிதி அவர்கள் ஃப்ரெண்டுங்கிறனால அவருக்கு ஒரு அமைச்சர். வேறு என்ன பேசுகிறதுன்னு தெரில அன்பில் மகேஷை பற்றி. இன்னொரு பக்கம் மாசு, அவர் வந்து கிட்னி திரையை திருட்டு இல்லை முறைகேடுன்னு அவர் ஒரு முக்கியமான அமைச்சர். எப்படின்னே புரியல. இவங்கெல்லாம் அமைச்சராக வச்சுக்கிட்டு பொற்கால ஆட்சி வேறு சிஎம் கொடுக்குறாரு. அதையும் தாண்டி அரசு ஊழியர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்கள் குழந்தைங்களோட போராட்டம் பண்ணுறாங்க. சிந்தாகரிப்பேட்டையில் அந்த குழந்தைங்களாம் கதறுது. அரசு ஊழியர்கள் போராட்டம் எல்லாவும் கேமரா எடுக்கிறாங்க, வீடியோலாம் வருது. கதறி கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியைகள்னு. அதுக்கப்புறம் சிஎம் கூப்பிட்டு பேசுகிறார், எல்லாம் ஊருக்கு போங்க, நல்லது நடக்கும். இப்போ இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம், தினக்கூலியாக இருக்கும் சார், பிஹெச்டி பிடிச்சிருக்கோம் சார். இது பல்கலைக்கழக பேராசிரியர்கள் அவங்களுக்கு ஊதியம் இல்லை. சென்னை பல்கலைக்கழகத்தில் அந்த ஃபண்டை உடைச்சி கொடுக்குறீங்க. அதுவும் எப்படி? சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்து அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்க சொல்லிட்டாங்க. யார்? ஆனந்த் வெங்கடேஷ். கவர்மெண்ட்டு கொடுக்கல, நீதிமன்ற அவமதிப்போலுக்கு. இங்கேருந்து உதயச்சந்திரன் அவர்கள் ஐஏஎஸ் போய் ஆஜராகிறார். அன்னைக்குன்னு பார்த்து ஆனந்த் வெங்கடேஷ் லீவு. உடனே வேகமாக அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபண்டு வைப்பு நிதி அதை உடச்சி அங்கே இருக்கவங்களாம் பென்ஷன் கொடுத்தீங்க. நமக்கு வந்து அந்த பென்ஷன் கொடுத்தது மகிழ்ச்சி. ஆனால் கடைசி நேரத்தில் வேகமாக பண்ணுறீங்க. அப்போ இது யாருக்கான அரசு? மிரட்டி தான் உங்கள்கிட்ட வாங்க வேண்டியதா எல்லாத்தையுமே. ஆனால் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன? ஜெயலலிதாம்மா எஸ்மார்டஸும் அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. எக்ஸ்மா டெஸ்மா எல்லாம் ஓகே, ஜெயலலிதாம்மா கொண்டு வந்தாங்க. போக்குவரத்து கழக ஊழியர்கள் போராட்டம் நடத்தணுன்னா வெளியிலேருந்து தொழிலாளர்களை இறக்கி வண்டியை ஓட்ட வச்சாங்க சார். நிறைய ஞாபகம். சென்னையில் இது வரைக்கும் வந்து பஸ் கண்டக்டரு டிரைவர்லாம் இருக்காங்கள்ல, அவங்கெல்லாம் தூக்கிட்டு வெளியிலேருந்து ஹையர் பண்ணி ஓட்ட வச்சாங்க. அந்த தில்லு வந்து ஜெயலலிதாமாட்ட இருந்து சார். அதை நிறைய மக்கள் பாராட்டினாங்க. பரவாயில்லப்பா, அரசு ஊழியர்களுக்கு கொஞ்சம் கடிவாளம் போடணும்னு சொன்ன மக்களும் உண்டு. ஆனால் நீங்கள் அரசு ஊழியர்களை பார்த்தும் பயம், ஆனாலும் கொடுக்கவும் கூடாது. இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு கமிட்டி போடலாம். எந்த கமிட்டி போடுறீங்க? இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்க? அரசு ஊழியர்கள் மறந்துடுவாங்களா? பார்த்துட்டு இருக்க அரசு ஊழியர்கள் நீங்கள் சொல்லுங்கள். பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் தானே சொன்னாங்க. இப்போ இருக்கிறது பழைய ஓய்வூதிய திட்டமா? சொல்லுங்கள். யாரை ஏமாத்துறதுக்கு? ஒரு சங்கம் ஆதரிக்குது, 3 சங்கம் எதுக்குது? கேட்டால் ஒரு சங்கத்தை வச்சு கேக்கெல்லாம் ஊட்டிட்டு கோட்டையில் இது வரைக்கும் கேக் கொடுத்ததா வரலாறே இல்லையா? ஆமாம் சார், நீங்கள் இருக்கும்போதே கோட்டையில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் போராட்டியது வரலாற்றில் முதல் முறை தான். அப்போ அரசு ஊழியர்கள் போராடினால் அவர்களுக்கு சம்பளம் கட்டு அப்படின்னு மிரட்டினது யார்? இப்போ நீங்கள் தானே சொல்கிறீங்க ஜெயலலிதாவை பார்த்து. ஜெயலலிதா மிரட்டினா நீங்களும் மிரட்டுறீங்களே. அப்புறம் திடீர்னு ஒரு கமிட்டி போடணும். பிடிஆர் ஃபஸ்ட்டு வருஷமே இல்லைன்ட்டார். அப்புறம் இதுக்கு ஒரு கமிட்டி போட்டிங்க. யாரை ஏமாற்ற? இவங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, ககன்தீப் சிங் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டுட்டு அந்த கமிட்டி அப்படியே விசாரிக்கும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. சார், அரசு ஊழியர்கள் எவ்வளோ கமிட்டியை பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாதா நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு? சொல்லுங்கள். கரெக்டாக அவங்களுக்கு எலெக்ஷன் நேரத்தில் வச்சாங்க வேட்டு, உங்களை எதிர்க்கட்சி ஆக்குவேன். அப்போ கூட தைரியமாக தான் இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா விஜய்னு வந்து சர்வேலாம் பார்த்தா அரசு ஊழியர்கள் ஓட்டு போயிடுச்சுன்னா என்னப்பா பண்ணுறது? ஐயோ சரி கொடுத்துட்ருவோம், நிதி இல்லை, ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க, அவ்வளோதான். உடனே அங்கே நிலை வைத்தவர்கள் மாதிரி சில பேர் அவங்களெல்லாம் பிடிச்சி நாங்கள்லாம் வந்து ஜெயிச்சிட்டோம், அரசு ஊழியர்களுக்கு வெற்றி பெற்றதுன்னு கேக்கெல்லாம் ஊட்டிக்கிட்டு அதை ஒரு ஃபோட்டோ. அவங்க கேக் ஊட்டினோடனே இன்னொரு 3 சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவிக்குது, இது வந்து பொய் அப்படின்ட்டு. அரசு ஊழியர்களை பாதி ஓட்டாது விழுந்தா போதுங்கிற நிலைமைக்கு இன்றைக்கி திமுக வந்துருச்சு. வேறு என்ன பேசுகிறது? அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு வந்து வரலைங்கிறாங்க. இப்போ கூட பட்ஜெட்டில் நிதி பகிர்வில் நமக்கு பழைய தான். இவங்க 50% கேட்டாங்க, கொடுக்கல. ஜிஎஸ்டி கொடுக்கலங்கிறாங்க, எதுவுமே கொடுக்கலங்கிறாங்க. இவ்வளவும் கொடுக்கலங்கிறத ஒரு வெள்ளை அறிக்கையை விட்டால் மக்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். இல்லை, ஏன் சொல்ல மாட்டீங்க? அப்போ வந்து ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் நிதி நிலைமை சூப்பராக இருக்கிறது, 12 லட்சம் கோடி கிட்ட வெளியிலேருந்து வந்திருக்குதுங்கிறார். சிஎம் இன்றைக்கி சொல்கிறாரு, இல்லை நாங்கள் வந்து நிதி நெருக்கடியில் இருக்கோம். உண்மையிலே நிதி நெருக்கடியில் இருக்கீங்களா, இல்லை நிறையா நிதி வந்துருச்சா? வந்த நிதிலாம் எங்கே தான் போச்சு? இன்னும் மக்கள் கேட்குறேன். ஆவாங்க, டாஸ்மார்க்கில் வந்து முழுமையான பணம் உள்ளே வருது. டாஸ்மார்க்கில் லீக்கேஜ் இருக்குதுன்னு முதல் வருஷம் வந்த உடனே பிடிஆர் சொன்னாரா இல்லையா? அந்த லீக்கேஜை அடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? கேட்டால் கடையை மூணுங்கிறீங்க. ரைட்டு, ஒரு ஏரியாவில் ஒரு கடை மூணுனா இன்னொரு கடை இருக்குல்ல, அதில் இந்த கடையில் போகிறவங்களாம் அங்கே வராங்க. கேட்டால் போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம்னு டாஸ்மார்க்கில் இலக்கு வச்சு விற்கிட்டுருக்கீங்க. டாஸ்மார்க் ஊழியர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றினீங்களா?
சத்துணவு பணியாளர்களுக்கு எந்த செக்டாருக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினீங்க? ஆனால் நீங்கள் இன்றைக்கி சொல்கிறீங்க, நாங்கள் சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம், எங்களுக்கே மறுபடியும் ஓட்டு போடுங்க, இந்த பொற்கால ஆட்சி நடத்தணுங்கிறீங்க. எது பொற்கால ஆட்சி? அரசு ஊழியர்களை நைட்டும் பகல் அவங்க போராட்டம் நடத்தி ஓய வச்சு அவங்கள அந்தளவுக்கு காட்சி எடுத்தது நல்லாட்சியா? இந்த பக்கம் தூய்மை பணியாளர்கள் ஐயோ குண்டு கட்ட அவங்கள தூக்கிட்டு போகும்போது நீங்கள் படம் பார்த்துட்ருக்கீங்களே. இப்போ அவங்களுக்கு போராட்டம்லாம் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் குண்டு கட்டா தூக்கி நொந்து நூல் ஆனதுக்கப்புறம் ஐயோ ஓட்டுக்கிட்டு போயிடும்ட்டு இப்போ ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க. எல்லாம் பண்ணி உங்களை மிரட்டி தான் இதை வாங்க முடியுது. மிரட்டலுக்கு பணிக்கூடிய அரசு அப்படி தான். நீங்களே கொடுக்க மாட்டீங்க. சேகர் பாபு ஒரு மாதிரி பேசுகிறாரு. மருத்துவ பணியாளர்கள் செவிலியர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றினீங்களா? செவிலியர்களுடைய பணி நியமனம் என்னாச்சு? செவிலியர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க, நைட்டாக வேறு இடத்துல போய் அவங்கள விட்டு கோயம்பேடில் விட்டு எவ்வளோ அலக்கழிச்சிங்க. மாற்றுத்திறனாளிகள் அவங்க போராட்டம் பண்ணுறாங்க, அவங்கள கூப்பிட்டு போய் பக்கத்தில் ரொம்ப தூரம் தள்ளி போய் விட்றீங்க. பாவம் தானே சார், இந்த பாவம்லாம் சும்மா விடுமா? நல்லா இருப்பீங்களா நீங்களாம்? மக்கள் கேட்குறாங்களா இல்லையா? நல்லா இருப்பீங்களா நீங்களாம்? மாற்றுத்திறனாளிகள் பாவம் இல்லையா? கேட்டால் ஜெய் பீம் படம் பார்த்து நொந்து போயிட்டோம் அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் பாவமாக தெரியலையா உங்களுக்கு? அப்போ கேட்டோன்னா அரசு ஊழியர்களுக்கு நாங்கள் எல்லாம் பண்ணிட்டோம், எங்கள் அப்பா ஆட்சியில் என்ன பண்ணார், உங்கள் அப்பா ஆட்சியில் பண்ணார் சார், நீங்கள் என்ன பண்ணீங்கிற கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டீங்களே. நாங்கள் அது உயர்த்தணும் இது உயர்த்தணும், என்னென்னு நீங்கள் உயர்த்திட்டீங்க? அரசு ஊழியர்களை போய் உள்ளே போய் கேளுங்க. சார், அதாவது ஒரு ஆளுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னால் உடனே கொடுத்துடணும். அவரை 100 நாள் இழுத்தடிச்சு அந்த ஆள் நொந்து ஐயா நீ நாசமாக போவன் சாபம் விட்டதுக்கப்புறம் அப்படியா சாபம் விட்டியா வாப்பா உனக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னா என்னது இது அரசு? இது முதலே சொல்லி தொலைய வேண்டியது, ஏன் இவ்வளோ லேட் பண்ணீங்க? அப்போ எல்லாமே தேர்தல். உங்களை எப்படி நம்புறதுன்னு தெரில. ஒருவேளை நீங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தோன்னே நிதி நிலைமைலாம் சரியில்லைங்க, கொடுக்க முடியாதுன்னா என்ன பண்ணுவீங்க? கேட்டால் சிஎம் சொல்கிறாரு மகளிர் உரிமை தொகை கொடுத்தோம், விடியல் பயணம் கொடுத்தோம். ஆமாம் சார் கொடுத்தீங்க சார், இல்லைன்னு யாரும் மறுக்கலை. அதெல்லாம் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன்ட்டு பாதி பேருக்கு தான் கொடுத்தீங்க, லேட்டாக தான் கொடுத்தீங்க, ரைட். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க? செவிலியர்களுக்கு பணம் கொடுப்போம். நீங்கள் செவிலியர்களுக்கு பணம் கொடுக்க முடியலன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் போகிறீங்க. ஒப்பந்த செவிலியர்களுக்கு பணம் கொடுக்க முடியாதுன்னு போனீங்களா இல்லையா? இதில் நம்ம பேர் என்னது, மின்சாரத்துறை போக்குவரத்து துறையில் ஊழியர்கள் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனால் 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் பென்ஷனே கிடைக்குது. பணிக்கூடை கொடுக்கல, அவர் கதறாரு. வெறுங்கையோடு வந்துட்டு மாலையெல்லாம் தூக்கி போட்ட வீடியோலாம் வந்துட்டா இல்லையா? அப்போ அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களை நீங்கள் எந்த அளவுக்கு வதைத்து கொண்டு இருக்கிறீர்கள்? அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அடிக்கடி சொல்கிறீங்க, இல்லை ஜெயலலிதா சொன்னாங்க, எடப்பாடி உங்களை எவ்வளோ கேவலப்படுத்துனா. நீங்கள் கேவலப்படுத்துறத விடவா நீங்கள் எவ்வளோ கேவலப்படுத்துறீங்க அரசு ஊழியர்களை? நல்லா யோசனை பாருங்கள். உங்களுடைய நிலைவத்துவான்கள் எவ்வளோ கேவலப்படுத்துனாங்க. அரசு ஊழியர்கள் ஈஸியாக மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களுக்கும் அந்த உள்ளுக்குள்ளே குமுறல்கள் இருக்கும். நீங்கள் ஏதோ நினச்சிட்டு இருக்கீங்க. மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி முழுக்க ஜாக்டோ, அதாவது என்னென்னா அந்த கலைஞர் அந்த நிறைய பேர் புகழ்வாங்க. உங்களுக்கு தெரியும், பாசத்தலைவனுக்கு பாராட்டுலாம் நிறைய நடக்கும் சினிமாவுக்கு. அது அவருக்கு அந்த டாக்டிக்ஸ் அவருக்கு தெரியும். அவர் இருக்கும்போதே என்னங்க கலைஞர் எப்போ பார்த்தாலும் பாராட்டிலேயே இருக்காருன்னா, நீங்கள் எல்லோரும் பாராட்டு விழா டங்ஸ்டன் அது ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நீங்கள் தான் எதிர்த்தம்பீங்க. எல்லாத்தையும் ஒன்றிய அரசு கூட்டத்தை எல்லாரையும் நீங்கள் தான் எதிர்ப்பீங்க. இந்திய எதிர்ப்பு ஸ்டாலின் தான். தமிழகத்தில் நம்பர் 1 முதலமைச்சர் ஸ்டாலின் தான். இதில்ப்பா நம்பர் 1 சார், எல்லாத்துலேயும் நம்பர் 1. எல்லாத்துலேயும் நம்பர் 1. டாஸ்மார்க் விற்பனையில் நம்பர் 1. போக்சோ அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் அதுலேயும் நம்பர் 1. அதெல்லாம் சொல்லக்கூடாது உங்களுக்கு. நாங்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தான் தெரிஞ்சதே. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு படின்னு சொல்லிட்டு நீங்கள் குரூப் 2A தேர்வை கூட ஒழுங்காக கண்டக்ட் பண்ண முடியல. கேட்டால் நாங்கள் திராவிட மாடல் ஆட்சிங்கிறீங்க. யாருக்கான ஆட்சி? அரசு ஊழியர்களுடைய இன்றைய கூட்டத்தில், ஜாக்டோ ஜியோ கூட்டத்தில் சிஎம் பேசினதை எல்லோரும் சிரிச்சிட்டு தான் போவாங்க. இது அப்பட்டமாக மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் யாருக்கான அரசுங்கிறது மக்களுக்கு தெரியும். அதனால் தேவையில்லாமல் இந்த வாய் வார்த்தையெல்லாம் பேசி ஜாலம்லாம் காட்டி ஈஸியாக ஜெயிச்சலாம். இவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, அரசு ஊழியர் கைவிட்டு போயிடுவாங்க. அதனால் எதுதோ பண்ணிக்கிண்ணி என்ன நாங்கள் ஒரு ஓய்வு திட்டம் கொண்டு வரோம். அது எப்போலேருந்துன்னு சொல்லலை. இப்போ இந்த ஓய்வு திட்டம் எப்போலேருந்து இவங்க கொடுக்க போகிறாங்க? இன்னொன்று, ஏற்கனவே இந்த 20 வருஷமாக இந்த பென்ஷன் வாங்காமல் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒரு கிளியரே பிக்சரே இல்லாமல் இது அவசர கோலத்தில் செய்யப்பட்டது. பல அரசு ஊழியர் சங்கங்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறது. இப்போ என்னென்ன அரசு ஊழியர்களே சரி ஏதாவது ஒன்று சொன்னாரே, ஆனால் ஓட்டு போடும்போது உள்ளன்போடு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய தவறு செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்ய முடியாத வாக்குறுதியெல்லாம் கொடுத்து நீட்டை ஒழிப்பேன்லேருந்து பல கதைகளை நீங்கள் சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். வெளியில் மக்கள்கிட்ட போய் கேளுங்க, பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்கள் சொல்லுங்கள், திமுக 505 வாக்குறுதி கொடுத்து எல்லாத்தையும் நிறைவேற்றிச்சா? அந்த வாக்குறுதியெல்லாம் பரனில் வச்சுருக்காங்கன்னு உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்க சண்முகம் சொல்கிறார். எல்லாத்தையும் மறந்துட்டு வெல்வோம் 200 இதையே பழைய பாட்டே பாடிட்டு இருந்தீங்கன்னா
மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நம்ம நிறைய ஆன்மீக தகவலை தந்துருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.